சாதனை படைத்த வரலாறு. முதல்ல இந்த வரலாறை தமிழ்நாட்டில் யாருமே படைக்கல. அறிஞர் அண்ணால இருந்து வர்றோம். அறிஞர் அண்ணா கட்சி தொடங்கி அவர் சிஎம் ஆகிறதுக்கு 17 வருஷம் போராடினார். 17 வருஷமா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வரும்ல. அதாவது அப்படிப்பட்ட அந்த விதை போட்ட மனுஷனுக்கு 17 வருஷம் ஆச்சு. 18வது வருஷத்துல ஆட்சிக்கு வராரு அண்ணா. ஆனா விஜய் அவர்கள் கட்சி தொடங்கி 3 வருஷம் தான் ஆட்சிக்கு வந்துட்டார். அப்ப அண்ணா சாதனையை முறியடிச்சிட்டாரா? ரெண்டாவது எம்ஜிஆர் அவர்கள் வந்து கட்சி தொடங்குறாரு. அவரும் ஃபர்ஸ்ட் ஒரு 6 மாசத்துல இடைத்தேர்தல் ஒரு திண்டுக்கல் தொகுதியில எம்பி தேர்தல், அதில் ஜெயிச்சிடறாரு. 6 மாசத்துல ஜெயிச்சார். அதுக்கப்புறம் சட்டமன்ற தேர்தல், அதுக்கப்புறம் அவர் ஜெயிச்சு அப்படியே போனார். ஆனா அவர் வாங்கின வாக்கு சதவீதம் எது தெரியுமா? 33.5%. இவ்வளவுதான் வாங்கினது ஃபர்ஸ்ட் தேர்தலில். விஜய் அவர்கள் வாங்கின சதவீதம் என்ன தெரியுமா? இப்போ உள்ள இன்னும் கவுண்டிங் போயிருக்கு, ஃபைனல் வரல. இருந்தாலும் இப்போதைக்கு கணக்குப்படி பார்த்தா 35 தாண்டிட்டார். இன்னும் ஃபைனல் வரும்போது நான் சொன்னால் 40% வருவார்னு அது வந்துடும். அப்போ எம்ஜிஆர் வாங்கின அந்த முதல் சட்டமன்ற தேர்தலுடைய வாக்கு சதவீதத்தை முந்தினாரா? அதுதான் ஹைலைட்டா இருந்தது. எம்ஜிஆருடைய அந்த இதுதான் ஹைலைட்டா இருந்தது. அதை முந்திட்டாரு. ஜெயலலிதா அம்மா, கலைஞர் 2 பேரும் எடுங்களே, கூட்டணி இல்லாம ஜெயலலிதா அம்மா ஜெயிச்சது கிடையாது. 2016 கூட கூட்டணியில் கட்சியில் சேர்த்தாலும் அவர் 234 ரெட்டலையை கொடுத்திருந்தார். ரெட்டலைக்கு தான் போட்டி போட்டாங்க கூட்டணி கட்சியினர். ஆனா கூட்டணி கட்சியை வந்து சேர்த்திருந்தார். ரெட்டலை சின்னத்துல இருந்து ஜெயிச்சாங்க. ஆனா எல்லாத்துக்கும் கூட்டணி கட்சிகள். கூட்டணி இல்லாம அவங்க தேர்தலை சந்திச்சது கிடையாது. கலைஞர் கூட்டணி இல்லாம ஒரு தடவை அவரது கலைஞர் ஐயா வந்து எப்பவுமே கூட்டணி இல்லாம நிக்க மாட்டாரு. அப்ப அவங்கள மீறி கூட்டணி இல்லாம தனியா போட்டிட்டு 100 தொகுதியில தாண்டி இன்னைக்கு ஆட்சி அமைக்கிற அளவுக்கு வந்திருக்கிறாருன்னா ஜெயலலிதா அம்மா சாதனையும் கலைஞர் சாதனையும் மிஞ்சிட்டார்ல. இது ஒரு சாதனை.